குட் மார்னிங். எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டேனா எங்கள் மூத்தார் பையன் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் மண்டே மார்னிங் கிளம்பி போவாங்க. அது போல் தான் அவர் கிளம்பி போகிறாரு. புக் பண்ணியிருக்காங்க கேபுக்கு. சரி, நான் அவரை ட்ராப் பண்ண போயிருக்கேன். அவரோட காலேஜில் இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டு கார்டனில் இப்போ நிறையவே பூக்கள் நிறைய பூக்குது. எல்லா பூவுமே செம்பருத்தியாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், முல்லையாக இருக்கட்டும் நிறையவே நமக்கு கொடுக்குது இந்த வாட்டி. மதியம் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியலும் லெமன் ரைஸும் தான் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் லெமன் ரைஸு. வாழைக்காய் வந்துட்டு ரொம்ப ஸ்லைஸ் வந்து சின்னதாக போட்டிருக்கேன், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அப்படி தான் போடணும். சாப்பாடு வச்சுட்டேன். வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது லெமன் ரைஸ்க்கு 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி 1.5 லெமன் தான் எடுப்பேன். பொரியல் இங்கே பக்கத்துலேயே ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் எப்போவுமே சாப்பாடு பார்த்திங்கன்னா வடிக்க தான் செய்வேன். பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடுவேன். ஒலை கொதிச்சதுக்கப்புறம் தான். இந்த குக்கர் ரைஸ் நான் வைக்க மாட்டேன். அது எனக்கும் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக பிடிக்காது. எனக்காவது இந்த வெஜ் ரைஸ் பண்ணும்போதே குக்கர் வேண்டாமா அப்படின்னுவாங்க. ஹெல்த் விஷயத்தில் ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் வீட்டிலே செஞ்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறது, கடையில் வாங்குறதே கிடையாது. நானே அரைச்சி வச்சுக்கிறது தான். சாலிடாக 3 மாதம் வரும் எங்களுக்கு. இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் முடிக்கிறேன், ஏன்னா கிட்ஸ் 2 பேரும் வீட்டில் தானே இருக்காங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். லன்ச் டைமை பொறுத்து தான் அன்றைக்கி லன்ச்சே நாங்கள் டிசைட் பண்ணுறது. இதுதான் அந்த மிளகாத்தூள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். பையனுக்குள் லீவ் விட்டாச்சு, வீட்டில் தான் இருக்கார் அவர். இப்போ தான் புதுசாக அரைச்சிருக்கேன் இந்த பேட்ச்சு. லாஸ்ட் டைம் என் மச்சனுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன், அவர் கல்ஃபுக்கு போனாரா, அதனால். இது எங்களுக்கு முட்டை ஆம்ப்லேட். சுட சுட இருக்குங்கலாம். வீட்டில் தான் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவர். ஸோ அதனால் சூடாக போட்டிருக்கேன். இங்கே ஒரு கிணத்துல இருக்குங்களா, இது புரட்டாசி மாதம் தான். ஆனால் இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, புரட்டாசி பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் நான்வெஜ் எடுக்கலை. ஆம்லேட் ஊற்றிட்டு இருக்கேன். இது என் பையனுக்கு. வெறும் வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன், அதனால் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலான்ட்டு. பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணலை, பெப்பர் காரம் தான் எடுக்கிறது பையனுக்கு. என்னோடய பாப்பாவுக்கு கூட பெப்பர் காரம் தான் போட்டிருந்து, அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இது ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதில் பச்சை மிளகாய் இருக்கும், இதில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு லன்ச் முடிஞ்சிருச்சு. லெமன் ரைஸ் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் எங்கள் வீட்டு லன்ச் ஸ்பெஷல்.